நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான டிபேட் ஷோல இருக்கோம். நம்ம வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு பிசினஸ் சக்சஸ்ன்ற ஒரு டாபிக்ல நம்ம கூட ஒரு 3 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. பிசினஸ்க்கு நிறைய விஷயங்கள் தேவை, பட் இந்த பாயிண்ட்லாம் எப்படி தேவைன்றத பத்தி அவங்கவுங்க வந்து எம்பசைஸ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கூட நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சூரியன் வந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர். அப்புறம் வந்து ப்ராடக்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக மிஸ்டர் ஹரி வந்திருக்காரு. இல்ல ஒரு எம்ப்ளாயி தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக மிஸ்டர் சாமி வர போறாரு. ஸோ இவங்க எல்லாம் வந்து பாசிட்டிவான விஷயத்த சொல்ல போறாங்க. வணக்கம் சுரேன். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் ஹரி. வணக்கம் ஹரி. வணக்கம். Thank you வணக்கம். எஸ் எஸ் எஸ். வெல்கம் டு நியூ நார்மல். யா, thank you so much. ஸோ இப்போ வந்து நம்ம சுரேன் கிட்ட வந்து நம்ம கேட்க போறோம். என்னன்னாக்கா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நம்ம வந்து ஸ்ரீஹரியை உள்ள எழுத்துருவோம். ஸோ இப்போ வந்து சுரேன் கிட்ட நம்ம வந்து சுரேன், நீங்க வந்து இந்த கேஆன் லைட்டிங் அப்படின்ற ஒரு கம்பெனியோட டைரக்டர். நீங்க வந்து 2-3 பிரான்ச் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ யூஆர் சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனர். ஒரு பிசினஸ் சக்சஸ்க்கு நாலேஜ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு என்னென்ன பாயிண்ட்லாம் சொல்ல விரும்புறீங்க? Sir, first of all, thank you for giving me the opportunity and considering. Definitely, any business, if we have to run, adukku knowledge da first. See, without any knowledge, how can I even start a business? Adavadhu, even if I start a business, I have to improve my knowledge to sustain in the business. Adavadhu, na chumma or business eduthu products ella irukanga, employees ella irukanga, அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் நான் ஆரம்பிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஐ கேனாட் ஜஸ்ட் ஜம்ப் இன்டு ஏதோ ஒரு பிளைவுட் பிசினஸ்ல இறங்கிட்டு, பிகாஸ் அங்க ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அங்க எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்காங்க. பட் ஐ ஷுட் ஹேவ் த நாலேஜ். அந்த ஒரு ரைட் நாலேஜ் இருந்தாதான் ஐ கேன் பி ஏபிள் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். எனி பிசினஸ்க்காக அந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தாதான். அதர்வைஸ் ஈவன் ஐ கேனாட் லீட் மை எம்ப்ளாயிஸ். நான் எம்ப்ளாயிஸ் எப்படி லீட் பண்ணுவேன்? சரி, ஐ ஹேவ் டு பி எக்ஸ்பர்ட் இல்லையா? ஐ ஹேவ் டு பி an expert. நார்மலா சொல்லுவாங்க எனி பிசினஸ்ல, இன்ஃபேக்ட் கான் ஆர் த டேஸ். அந்த டைம்ல எல்லாம் ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் இல்ல, ஜிகே எல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் எஸ்கே தான், வெரி ஸ்பெஷலைஸ்டு ஸ்பெசிபிக் நாலேஜ். ஏன்னா ஸ்பெசிபிக் நாலேஜ் அந்த ஃபீல்ட்ல இருந்தாதான். இஃப் யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள், யூ டேக் எனி டாக்டர்ஸ் ஆல்சோ. General physicians are different, but specialists are paid more because specific knowledge irundha. And the knowledge is very very important for anyone to run the business, to master the game, to know the business and then to master the game. For example, you take cricket also. If I don't know cricket, how will I even master the cricket? And the game therinjadane na master panna mudiyum. Ultimately, you need to have the right knowledge, and then along with the knowledge, and the knowledge vechittu dana I can go ahead with the products which I'm going to pitch, and then the what do you call, the services which I'm going to have, the employees, competition, ellame I should have a knowledge about the employees, I should have the knowledge about the product, I should have the knowledge about the services. Ellame complete or knowledge irundha we can survive. See, that is the ultimate goal, because without technical knowledge we cannot do anything. That is what I personally feel. Yeah. So as an entrepreneur, சுரேன் சொல்லிருக்காரு, ஒரு பிசினஸ் பண்ணணும்னாக்க கண்டிப்பா ஒரு நாலேஜ் தேவை. நீங்க வந்து ஒரு ஃபேன்சியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போய் இறங்கி ஆத்மா கை சுட்டுச்சுன்னு அதை வந்து திருப்பி நீங்க ரிட்டர்ன் வர முடியாது. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு பர்டிகுலரா அந்த ப்ராடக்ட் பத்தியான நாலேஜ் இருக்கணும், ஒரு எம்ப்ளாய் ஹேண்டில் பண்ணுற நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சுரேன் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ சுரேன் கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு. எப்படின்னா, இஸ் சக்சஸ்ஃபுல்லி ரன்னிங் மோர் தென் வந்து ஒரு 20 இயர்ஸா வந்து ஒரு லைட்டிங் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து வெரி ஃபேமஸ் இன் லைட்டிங். கேஆன் லைட்டிங்ன்றது இங்க மவுண்ட் ரோட்லயும் இருக்கு, இப்போ பூந்தமல்லியிலும் இருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு பிசினஸ் கோச் ஆல்சோ. ஸோ இப்போ அவர் சொல்ற பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா, நீங்க நாலேஜ் இல்லாம, ஐ மீன் நாலேஜ் இல்லாம ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம கிட்ட வந்து எம்ப்ளாயி எல்லாம் ஹெச்ஆர் தான். ஒரு கம்பெனிக்கு வந்து முன்னுக்கு வரதுக்கு வந்து ஒரு ஹெச்ஆர் தேவை. அப்புறம் ஒரு நல்ல எம்ப்ளாயி இருந்தா தான் அந்த பிசினஸ் அடுத்த லெவல் சொல்றதுக்காக நம்மளோட சாமி வந்திருக்காரு. லெட் அஸ் ஹியர் ஃப்ரம் சாமி. வணக்கம் சக்தி. ஐ திங்க் இது ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. யா, யூ கேன் கண்டினியூ, பட் we are able to hear you. யா, இதே போயிடலாம். எஸ் எஸ், ஐ திங்க் this is better. எஸ். ஒரு கம்பெனிக்கு எம்ப்ளாயி தான் முக்கியம்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. ஏன்னா நீங்க ஒரு மோர் தென் 20 இயர்ஸா வந்து நீங்க யூ ஆர் இன்டு ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட், பல கம்பெனிக்கு கன்சல்டண்டா இருந்திருக்கீங்க, ஹெச்ஆர் கன்சல்டண்டா இருந்திருக்கீங்க. ஸோ உங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்த்தா ஃபாரின்ல படிச்சிருக்கீங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு கம்பெனி க்ரோத், ஒரு பிசினஸ் ரன் பண்றதை பத்தி டெபேட்டே இல்லை. யார் வேணா ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிச்சலாம். நம்ம வந்து ஒரு பிசினஸ் சக்சஸ்க்கு ஒரு 5 லட்சத்துல ஆரம்பிச்ச கம்பெனி வந்து ஒரு 50 கோடிக்கு எப்படி போறது அப்படின்றதான் இன்னைக்கு டாபிக். ஸோ அதுல வந்து ஒரு எம்ப்ளாயியோட ரோல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க யூ கேன் டெல் யுவர் ஓன் சொல்லுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்களேன்.
இல்லை டெஃபினட்டாக அந்த எம்ப்ளாயிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சக்தி. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு எனக்கு முன்னாடி இப்போ வந்து இவர் சுரேன் பேசும்போது வந்து நாலேஜ் வந்து தேவைன்னு சொல்லிட்டு இருந்தார். பட் வந்து நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினராக இருக்கும்போது உங்களோட விஷன் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து நீங்கள் சிங்கிள் சோலோபனராக ரன் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பேன்ஷன் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய டீமாக வந்து ஜென்ரேட் பண்ணி ஒரு பெரிய பிராண்டாக கிரியேட் பண்ணுங்கிறது தான் எல்லாரோட ஆம்பிஷனுமே. அந்த பிராண்டிங்கு கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீம் தேவைப்படும். அந்த டீம் தேவைப்பட்டு தான் எம்ப்ளாயீஸ் தான் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் அந்த டீம் ரெடி பண்ணுறதுக்கு. அந்த எம்ப்ளாயீஸ் இல்லைனாக்க நீங்கள் என்னதான் ப்ராடக்ட் வச்சுட்டு இருந்தாலுமே இல்லை என்னதான் நாலேஜ் இருந்தாலுமே வந்து எம்ப்ளாயீஸ் இல்லாமல் நீங்கள் வந்து க்ரோத்துங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பார்க்க முடியாது. ஸோ டெஃபினட்டாக வந்து எம்ப்ளாயி வந்து ஒரு கிரிட்டிக்கல் ரோல் ப்ளே பண்ணுறாங்க கம்பெனியோட க்ரோத்தில். அதனால வந்து எம்ப்ளாயி இஸ் டெஃபினெட்லி ரிக்வயர்ட் ஃபார் எனி ஆர்கனைசேஷன் டு க்ரோ அண்ட் எக்ஸ்பேண்ட் தியர் பிஸ்னஸஸ். இஸ் மை ஸ்டாண்ட் ஐ வுட் வாண்ட் டு புட் இட். சூப்பர் சுவாமி. இப்போ வந்து எம்ப்ளாயில வந்து 2 விதமான இருக்கு. ஒன்று வந்து ஒரு ஹெச்ஆர் மூலியமா ரெக்ரூட்மெண்ட் பண்றது, இன்னொன்று சும்மா ஒரு பேப்பர்ல ஆட் கொடுத்து ரெக்ரூட் பண்றது. நீங்க உங்களோட ஹவு யூ கேன் டிஃபரன்ஷியேட், இப்போ ஒரு பேப்பர்ல பார்த்து ரெக்ரூட் பண்றதுக்கும் ஒரு ஹெச்ஆர் வந்து அதை ரெக்ரூட் பண்ணி ஒரு கம்பெனிக்கு அசைன் பண்றதுக்கும் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? அகெயின் வந்து எங்களோட ரோல் ஆஸ் ஹெச்ஆர் கன்சல்டன்ட் எங்களோட ரோல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களோட ப்ராடக்டோட நீடோ இல்லை கம்பெனியோட நீடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு பேஸ் பண்ணி ஒரு ஆள் எடுக்கிறது தான் வந்து ஒரு ஹெச்ஆரோட ஃபர்ஸ்ட் ப்ரைமரி ரோலு. ஏனோ தானோன்னு போகிறவங்க என்னோட சொந்தக்காரன் எனக்கு மச்சான் மாமா அதெல்லாம் நான் வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ளிகேஷனில் எடுத்தீங்கன்னாக்கா அது ஓவர் பீரியட் ஆஃப் லாங் பீரியடில் வந்து அது ரன் ஆகாது உங்களுக்கு. ஒரு ஹெச்ஆருங்கிறவங்களுக்கு வந்து அது ஃபைன் டியூன் பண்ணி அவங்கள வந்து இந்த ரோலுக்கு செட் ஆவாங்களா மாட்டாங்களா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கில்ஸ் இருக்கா, அதை வந்து டெவலப் பண்ண முடியுமா, லேர்னபிலிட்டி இருக்கா, அவங்களுக்கெல்லாம் ஹையர் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு டீம் உள்ள கொண்டு வராங்க. இதுதான் ஒரு மெயின் ரோல் ஒரு ஹெச்ஆரோட ரோல். ஓகே சுவாமி, நம்ம வந்து இப்போ வந்து ஹெச்ஆர் கிட்ட கேட்டோம். அதாவது ஒரு ஹெச்ஆரோட ரோலை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் சொல்லிருந்தாரு. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு நல்ல எம்ப்ளாயி வேணும், ஒரு மென்டார், ஒரு ஹெச்ஆர் மென்டார் இருந்தால் தான் உங்களை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு யாரெல்லாம் தேவைன்றதை ஒரு ஆள் பிளேஸ் பண்ண முடியும். லெட் அஸ் ஹியர் ஃப்ரம் அவர் ஸ்ரீஹரி கிட்ட இருந்து கேட்போம். ஸ்ரீஹரி வந்து சொல்றாங்க, இந்த ஐ மீன் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, ப்ராடக்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்றாரு. ஸோ ஹி இஸ் கோயிங் டு டாக் அபவுட் த ப்ராடக்ட், ஒரு டாபிக் ப்ராடக்ட். அவர் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா யூனிட் அண்ட் ஜாயினரிஸ் அப்படின்ற ஒரு ஃபவுண்டர். ஒரு சக்சஸ்ஃபுல்லா வந்து ஃபாரின்ல இருந்து நிறைய இம்போர்ட் பண்ணி இந்த ஜாயினரிஸ் எல்லாம் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு நல்ல நண்பர். ஸோ ஸ்ரீஹரி, ஸோ உங்களோட ஸ்டண்ட் என்ன, எப்படி, வாட் இஸ் ஒய் ப்ராடக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு கெட் business success? Thank you, Shakti, for the opportunity, first of all, and very good platform to showcase all the talents. Thank you once again for that. Very simple. உலகம் தோன்றுனதுல இருந்து ஒரு மனுஷன் இருந்தா, மனுஷன் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதுன்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சான்? உலகம் தோன்றுறது கல்லுல வந்து ஹண்டிங் பண்றதுக்கு ஒரு ஸ்பியரை ரெடி பண்ணான். வாவ், ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து the greatest of all ever invention is a wheel which has been invented by a human. ஓகே, ரைட்டுங்களா? அதுல இருந்து தான் எல்லா விதமான மற்ற இன்வென்ஷன்ஸும் வந்து வந்தது. இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேசுறோம்னா காரணம் அன்னைக்கு அந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்சதுதான். ஓகே, ரைட்டுங்களா? அதாவது சட்டியில இருந்தாதான் ஆப்பையில வரும். சும்மாவே இருக்கிறத நம்ம தடவிட்டே இருந்தா ஒன்றும் வராது. நம்ம வந்து எவ்வளோ புத்திசாலியா இருக்கலாம், நம்ம கூட ஒரு 2000 பேர் இருக்கலாம், நமக்குன்னு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு பர்டிகுலர் பொருள் எதை வந்து நம்மளுக்கு அந்த ஈர்ப்பு இருக்கு, அது அந்த ஒவ்வொரு பொருளும் வந்து ஒரு தேவையை வந்து பூர்த்தி பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த ஒரு ப்ராடக்ட் உங்க கையில இருக்கும் போதுதான் உங்களுடைய அறிவும் உங்களுடைய மத்த உழைப்பும் உங்களுடைய மற்றவர்களுடைய மூளையும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ பேசிக்கா ஒரு ப்ராடக்டே இல்லை அப்படின்னாக்கா எம்டியா இருக்கக்கூடிய ஒரு வெசல்ல வந்து நீங்க வேற ஏதோ தேடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் அ ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், சே ஆப்பிள் உடைய இன்வென்ஷன் வந்து ஒரு கேரேஜ்ல தான் நடந்ததுன்னு சொல்றாங்க. அதுல வந்து அப்ப பண்ணும்போது ஸ்டீவ் மட்டும்தான் இருந்தாருன்னு சொல்றாங்க. அவர் மைண்ட்ல இருந்தது அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான். அப்போ வந்து அவர் இத்தனை லட்சம் பேரை எம்ப்ளாய் பண்ண போறாரு, இவ்வளவு பெரிய ஜீனியஸ் பீப்புள் எல்லாம் வந்து உள்ள கொண்டு வர போறாருன்றதெல்லாம் வந்து அவர்கிட்ட இல்ல. அவருடைய ஃபோகாஸ்ட் அந்த ஒரு ப்ராடக்ட் மேல இருந்தது. அந்த ப்ராடக்ட் இஸ் த ஒன் which won the race for him and that is how a great business is built. So பேசிக்கா ஒரு நல்ல ப்ராடக்ட் இல்லைன்னா there is no good business at all. Wow.
ரொம்ப அழகா சொல்றாரு ஸ்ரீஹரி. ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் உங்க நாலேஜா இருக்கட்டும், இல்லைன்னா உங்க ப்ராடக்ட் பேஸ் பண்ணி தான் ஒரு எம்ப்ளாயி இருக்கட்டும், ஒரு growth ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல ப்ராடக்ட் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீஹரி சொல்றாரு. ஸோ அதை ஆரம்பிச்சிட்டீங்களே, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க கரெக்டா வச்சுட்டீங்க, அடுத்ததெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா போகும். முதல் கோணை முற்றும் கோணல்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ராங்கான ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணீங்கனால அதுக்கப்புறம் நம்ம எங்க போகணும்னே தெரியாது. ஸோ அதுதான் வந்து ப்ராடக்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஸ்ரீஹரி சொல்றாரு. ஸோ இப்போ வந்து நம்ம சுரேந்திர கிட்டையும் சுவாமி கிட்டையும் இதோட இம்பார்ட்டன்ஸை பத்தி நம்ம கேட்போம். ஸோ சுரேன், அவர் வந்து ரொம்ப ப்ராடக்ட் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. ஸோ வாட் இஸ் யுவர் ஸ்டண்ட் சுரேன்? நாலேஜ் முக்கியமா, இல்லைன்னா ப்ராடக்ட் முக்கியமா, இல்லைன்னா எம்ப்ளாயி முக்கியமா? ஸ்ட்ரெயிட் அவே we are going to have a positive debate. சார் ஸ்ரீஹரி சார், வித் டியூ ரெஸ்பெக்ட் நான் என்ன சொல்றேன், அதாவது ஈவன் ஆப்பிள் நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்தது வந்து please understand, even to make a product like an apple you need to have a knowledge about the product, then only you can make that kind of product. So adanaala product ku more knowledge venum, because we can have organization. If you just starting Shaktivel sir sonna mari business ஆரம்பிக்கிறதுல பெரிய விஷயம் இல்ல. If you really need to make it successful na, then you need to have the right knowledge, not only about the product, you need to have the knowledge about the overall perspective. ஒரு business காக பண்ண முடியாது. Of course the knowledge is acknowledged only when there is a good product. அந்த knowledge வந்து அவருக்கு இருந்ததுன்னு தெரிய வந்தது அந்த ஆப்பிள்னால, not because Steve has got a knowledge. Steve மாதிரி நிறைய பேருக்கு knowledge இருக்கு. It is only when a product is being invented that knowledge is being taken out. Sir, இன்னைக்கு நீங்க if you would have seen many, even in marketing, no, when we studied in school, you also know everything. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராடக்ட் பாலிசினா தெரியுமா? ப்ராடக்ட் இஸ் குட் ஆர் பேட், இட் டஸ் நாட் மேட்டர். அதாவது ப்ராடக்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனிவன் கேன் செல். ப்ராடக்ட் இருந்தா எனிவன் கேன் செல், பட் அதோட ரியல் நாலேஜ் இருந்தாதான் ரைட் பிளாட்ஃபார்ம்ல விற்க முடியும். சுரேன் எனக்கு ரொம்ப ஒரு பழைய பழமொழி இது இருக்கும், அவன் கல்ல கூட வித்துருவான்பா, மண்ணை கூட வித்துருவான்பான்னுவாங்க. பிகாஸ் கல்லு மண்ணு வந்து பிரச்சனை இல்லை, அவளோட நாலேஜ் இருக்கு அவனுக்கு இருந்தா சொல்லுவாங்க ஜென்ரலா. சோ அவன் கேள்விப்பட்டிருக்கீங்களா சின்ன வயசுல, அவன் கல்ல கூட வித்துருவான்பான்னுவாங்க. கரெக்ட் சக்தி. இப்ப அந்த கல்லு கூட வித்துருவான்னு சொன்னீங்களா, அந்த கல்ல விற்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த எம்ப்ளாயிங்கிறவன் தான் போய் கல்ல விற்க முடியும். எக்ஸாக்ட்லி. அந்த கல் இல்லனா நீங்க எதுவுமே பேசக்கூடாதீங்க. அதாவது சாமி சொல்லுங்க சக்தி. சாமி இப்போ வந்து ஸ்ரீஹரி சொன்னாரு, ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு வந்து நாலேஜ் இருந்தால்தான் ஆப்பிள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த கம்பெனி வந்து இன்னைக்கு அவ்வளவு ட்ரில்லியன் க்ரோர் டர்ன் ஓவர் பண்றாங்க, மில்லியன் தாண்டி பில்லியன் தாண்டி ட்ரில்லியனுக்கு போயிடுச்சு ஆப்பிள் இது. ஸோ இது வந்து வெறும் ஸ்டீவ் ஜாப் மட்டும் தான் பண்ணாரா, இல்ல அவங்க கீழே ஒரு நல்ல சிஇஓ இல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒரு ஆள் இருந்து பண்ணாங்களா, இல்ல ஸ்டீவே எல்லாத்தையும் பண்ணிட்டாரா? ட்ரில்லியன் க்ரோர் கம்பெனி. கரெக்ட். இப்போ அவர் ஸ்ரீஹரி சொன்ன மாதிரி ஸ்டீவ் ஜாப் வந்து அந்த கராஜில் ஆரம்பிச்சிருந்தாருன்னா அவங்க எம்ப்ளாயிஸ் இல்லை அப்படின்னா அந்த கராஜிலே தான் இருந்திருப்பாரு அவர். என்ன ஆப்பிள்ங்கிற ஒரு பிராண்ட் வந்து நம்மளுக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. என்ன ஸோ அகெயின் டு ஆட் ஆன் வித் சுரேன், நாலேஜ் இஸ் டெஃபினெட்லி அக்னாலேஜ், ஒரு ஸ்கில் இஸ் டெஃபினெட்லி அக்னாலேஜ். பட் அந்த ஸ்கில்லை எங்கே அப்ளை பண்ணுவாங்க? ஒரு எம்ப்ளாயி இருந்தால் தான் வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்கில் அப்ளை பண்ணி யூ கேன் என்ஹான்ஸ் த ஹோல் ப்ராடக்ட். அவர் வந்து ஸ்டீவ் வந்து ஒரு சின்ன ப்ராடக்ட் அப்போ யோசிச்சிருக்கலாம், அதே ப்ராடக்ட்டை இன்னமும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க கிடையாது. என்ன அதை பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மாடல் டிஃப்ரெண்ட் வந்து வெர்ஷன்ஸ் வந்து வெளில ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு டீமால மட்டும்தான் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். அதை பண்றதுக்கு தான் எம்ப்ளாயிஸ் வந்து டெஃபினட்டா தேவை. இன்னைக்கு வந்து ஆப்பிள்ங்கிற ஒரு பிராண்ட் நம்ம எல்லாருக்குமே குளோபல் லெவலில் தெரியுதுன்னா அதுக்கு டெஃபினட்டா வந்து அந்த கம்பெனியோட எம்ப்ளாயிஸ் ஆர் தி பேக் போன் ஃபார் தட் பிராண்ட். சுரேன், வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் சுரேன்? நாலேஜ் வந்து ஸ்டீவ் கிட்ட இருந்தா, இல்லனா எம்ப்ளாயி தான் எடுத்துமே பெரிய லெவல்ல சேர்த்தாங்களா, இல்ல ப்ராடக்ட் தான் முக்கியமா? ஹவ் ஒரு பர்టిక్యులர் இப்ப வந்து தெரிஞ்சோ தெரியாமல நம்ம ஸ்டீவ் கிட்ட போய்ட்டோம், ஸ்டீவை வச்சே செய்வோம் இன்னைக்கு. பிகாஸ் நீங்க சொல்லுங்க சுரேன், ஸ்டீவ் ஒரு ஒரிஜினல் நாலேஜ் தான் இந்த மாதிரி ட்ரில்லியன் போச்சா? சார் யூ ஜஸ்ட் இமேஜின் சார், சுவாமி சார், நான் என்ன சொல்றேன், நீங்க ஸ்டீவ் ஜாப்ஸே எடுத்துக்கோங்க இல்லையா, ஆப்பிள் ப்ராடக்ட் வந்து இன்னைக்கு நாலேஜ் வந்து ஈவன் த பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாய்டு இல்லையா, அவங்களுக்கே டெக்னிக்கல் நாலேஜ் இருந்தா தான் உள்ள அலௌட், இல்லைன்னா அலௌடே கிடையாது. அவங்க ஜஸ்ட் சும்மா எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியாது. ஈவன் த பீப்புள் யார் எம்ப்ளாய் பண்றாங்களோ அவங்களுக்கும் அந்த நாலேஜ் இருந்தா தான் தே ஆர் பீன் brought inside. டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாம வெதர் இட் இஸ் எம்ப்ளாயோ, வெதர் இட் இஸ் அ ஓனரோ, வெதர் இட்ஸ் அ ஃபவுண்டர், எனி பர்சன், we cannot survive, sustain. Say you can start பண்றது பெரிய விஷயமே கிடையாது. If you want to be one in the crowd na, then you can do whatever, you can have the products, you can have the employees, but if you want to be the top of the game, இப்போ ஒரு விராட் கோலி எடுத்தீங்கன்னா when he started and right now gradually you have to say, okay, Apple ஓட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இல்லையா, Apple and all the other phones, what they are doing every year, they are upgrading.
சார் iPhone 1 2 3 4 அது என்னது ஆக்சுவலி they are upgrading the knowledge of the customers and not only product knowledge increase பண்ணி அவங்க வந்து next levelல போயினே இருக்காங்க. not only the phones are upgrading, even they are upgrading. அந்த knowledge நம்ம upgrade பண்ணாதான் நம்ம மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியும். and right now covid situation பாத்தீங்கன்னா even more applicable because covid situationல if we don't improve our knowledge in the business na we are outdated. அதாவது நம்ம வந்து அப்டேட் பண்ணலனா we will become outdated. So that's what I think knowledge is very crucial. Without that you cannot survive. Correct Suren. Correct Suren. எல்லாரும் எம்ப்ளாயிஸ் வந்து கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரைட் நவ சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா இப்போ எம்ப்ளாயிஸ் எல்லாம் குறைச்சிட்டு இருக்காங்க. மேக்ஸिमम இடத்துல எல்லாம் எம்ப்ளாயிஸ் தேவையில்லை. நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போறோம். இன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்மி பண்றாங்க. ஸ்பெஷலைஸ்டா போறாங்க. இல்ல சுரேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்ப பாத்தீங்கன்னா கோடாக் வாஸ் தி பிகஸ்ட் இன் ஃபில்ம் மேக்கிங். அதாவது ஃபில்ம் மேக்கிங்னா அந்த ஃபில்ம் ப்ரொடியூஸ் பண்றதுல வந்து தேவர் தி பிகஸ்ட். அவங்கிட்ட இல்லாத நாலேஜா, அவங்கிட்ட இல்லாத ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா, இல்ல அவன்கிட்ட இல்லாத ஒரு மேன் பவரா? தே ரூல்ட் தி என்டையர் வேர்ல்ட். எஸ் கோடாக் ரைட், தே ரூல்ட் தி என்டையர் வேர்ல்ட். வாட் ஹேப்பன்? வை டு whom did they lose? யார்கிட்ட தோத்து போனாங்க? ஒரு ப்ராடக்ட் கிட்ட. அவங்களால வந்து சஸ்டெயின் பண்ண முடியல ஃபர்தரா. டிஜிட்டல் கேமராட்ட சார் ஸ்ரீஹரி சார் உங்க क्वेश्चनலயே ஆன்சர் இருக்கு. மொபைல் ஃபோன்லயே ஆன்சர் இருக்கு. வந்து கொண்டு வந்துட்டாங்க. ரைட்டுங்களா? சோ when there is a product, right, ஒரு பக்கா நீங்க கோவிட் சிச்சுவேஷன் பேசிட்டு இருந்தீங்க சார். ஃபேஸ் மாஸ்க் ஒரு ப்ராடக்ட் சார். நாலேஜே தேவையில்ல அதை விக்கிறதுக்கு. இன்னைக்கு விக்கும். ஹேண்ட் சானிடைசர் கரெக்ட் சார். என்னதான் ஸ்ரீஹரி சார் என்னதான் ப்ராடக்ட் இருந்தாலுமே நாலேஜ் இருந்தாலுமே எம்ப்ளாயிங்கிற ஒருத்தன் இருந்தாதான் அது வந்து இப்ப மார்க்கெட்டிங்க்கு ஒரு ஆள் இருந்தாதான் அதை கொண்டு போய் மார்க்கெட்ல போய் விற்க முடியும். கரெக்டா? நீங்க கரெக்ட். ஃபேஸ் மார்க் அது வந்து ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு வந்து சொல்றீங்க நீங்க ஃபேஸ் மார்க். அதுவும் பட் எமர்ஜென்சி அந்த ஃபேஸ் மார்க்குமே ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்றதுக்குமே வந்து ஒரு எம்ப்ளாயி தேவை. என்ன ஒரு ட்ரெய்லரோ ஒரு மாஸ்டரோ ஒரு கட்டரோ வந்து பண்றதுனாலதான் அவன் வந்து ஸ்டிச் பண்ணி அது மாஸ்க்குங்கிற ஒரு துணியை வந்து ஒரு மாஸ்கா கன்வெர்ட் பண்றதுக்கு வந்து ஒரு எம்ப்ளாயி பண்றான். கரெக்டுங்களா? அந்த எம்ப்ளாயி இல்லைனாக்கா அந்த மாஸ்க் ரெடி ஆயிருக்காது, ஆரோ அந்த ப்ராடக்ட் ரெடி ஆயிருக்காது. சூப்பர் சுவாமி, வெல் செட் சுவாமி. சுவாமி சொன்னது ஒரு பாயிண்ட். ஸ்ரீஹரி ஆக்சுவலா அவர் பேசுற அப்புறமா நீங்க யூ கேன் ஸ்பீக். ஏன்னா லேப் ஆகுது. ஸோ இப்போ வந்து ஸ்ரீஹரி அவர் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. எப்படின்னா இப்போ ஒரு ஃபேஸ் மாஸ்கே சொன்னாரு. நீங்க சொன்னீங்க அது ப்ராடக்ட் அதுவா விற்கும், நாலேஜ் தேவை, எம்ப்ளாய் தேவையில்லைன்னு. ஆனா அங்க ஒரு பாயிண்ட் சொன்ன பாருங்க, ஒரு டெய்லர் தேவை, நூல் தேவை, கட் பண்ணும். ஸோ இது மாதிரி அதுவும் இல்லாம நீங்க ஒரு ப்ராடக்ட்டை போய் நீங்களா விற்றீங்கன்னாக்கா 50 100 தான் விற்கலாம். ஒரு எம்ப்ளாயி சேர்ந்தாங்கன்னாக்கா 500 5000 விற்கலாம். அதுதான் சுவாமி சொல்றாரு. ஒரு கம்பெனிக்கு வந்து எம்ப்ளாயி ரொம்ப முக்கியம்னு சொல்றாரு. இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு பாயிண்ட் பண்ணணும் சொல்றேன். ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் டிபேட் ஷோ. என்னன்னா ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்காக டிபேட்டே கிடையாது. பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா எடுத்துன்னு போறதுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றது தான் பாயிண்ட். ஒரு ப்ராடக்ட் தேவைனாக்கா அது எப்படி இருக்கணும்னு அப்புறமா சுரேன் சொல்ற நாலேஜ் ரொம்ப முக்கியம். ஒரு ஆண்டர்பிரனருக்கு நாலேஜ் இருந்தா மட்டும் தான் ப்ராடக்ட்டையும் செலக்ட் பண்ண முடியும், எம்ப்ளாயும் செலக்ட் பண்ண முடியும்னு சொல்றாரு. சுவாமி என்ன சொல்றாரு, ஒரு நல்ல எம்ப்ளாயி இருந்தா தான் கம்பெனி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. ஏன்னா அவர் சொல்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா சில டைம் ரொம்ப திங்க் பண்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஒரு 500 கோடி கம்பெனி ஆக்கணும்னா இப்போ வந்து நல்ல நாலேஜ் இருக்கு, நல்ல ப்ராடக்ட் இருக்குன்னா ஒரு கார் சர்வீஸ் வச்சு பெரிய லெவலில் மெயின்டைன் பண்றாங்க. ஒரு நாலேஜ் இருக்குன்றதுக்காக அந்த ஆண்டர்பிரனரே போய் டயரை கழட்டி மாற்ற மாதிரிலாம் செய்ய முடியாது. வி நீட் எம்ப்ளாயி. அதுக்கு நல்ல தெரிஞ்ச எம்ப்ளாயி வேணுன்றது சாமியோட பாயிண்டா இருக்கு. ஸோ இதுதான் இந்த வியூவர்ஸ்க்கு சொல்றது என்னன்னாக்கா நீங்க இதை கொஞ்சம் எண்டு வரைக்கும் அப்சர்வ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஒரு நல்ல டேக் அவே இருக்கும். ஸோ வில் கண்டினியூ டு சுரேன். சுரேன், நாலேஜ் ஒய் ஹவு கம் நாலேஜ் ஒன்லி சொல்லுங்க சுரேன். Sir, because as I told you again, knowledge, if you go to, for example, I'm asking you, when you have a headache, yes, which doctor will you go? You will have go to a doctor. Which doctor will you go? Sir, Shriyari sir, நீங்க சொல்லுங்க சார், எந்த டாக்டர் கிட்ட போவீங்க சார்? நீங்க உடனே நீங்க வந்து யார் அந்த டாக்டர்ல ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களோ அந்த டாக்டர் கிட்ட நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்க போவீங்க. எதுக்கு? because he is having the knowledge in that subject. அந்த சப்ஜெக்ட்ல நாலேஜ் இருந்தாதான் you can reach that particular person. Okay, without that knowledge you cannot be you cannot earn or you cannot make it big. You can be there one among, as I told you, knowledge, general knowledge இருக்கலாம், but அந்த specific knowledge இருந்தா தான் சார் you can take it to the next level. இல்லனா எம்ப்ளாயிஸே நம்மள ஏமாத்திடுவாங்க. ஏன்னா இப்போ நான் எனக்கே நாலேஜ் இல்லனா எம்ப்ளாயிஸை நான் என்ன ட்ரெயின் பண்ணுவேன்? அது சொல்லுங்களேன். அதாவது I have to upgrade. இல்லனா எம்ப்ளாயிஸ் will eat us. Employees products will be there. Products will be lying in the warehouse. Okay, I should know how to sell.
ப்ராடக்ட்ஸ் ஆர் தேர் அன்லிமிட்டெட். ஐபோன் எல்லாம் இருக்கு, அது விக்கிறதுக்கும் ஒரு இது வேணும் இல்லையா? Ultimately we need to know have knowledge, we have to keep on upgrading அந்த ஒரு knowledge. Even I should know which market to pitch, அதுக்கும் ஒரு knowledge வேணும். அதாவது ப்ராடக்ட் இருக்கு, ஆனா அந்த ப்ராடக்ட் வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், எப்படி விக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு knowledge வேணும் இல்லையா? எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் சரி எல்லாமே knowledge bracketல தான் வராங்க. Yes, Hari, we'll listen from Hari. Knowledge தான் முக்கியம் அடிச்சு சொல்றாரு, ஆடித்தனமா சொல்றாரு சுரேன். Suren, what my point is that knowledge is acknowledged only with the product, not simple. உங்ககிட்ட knowledge இருந்ததுன்னா knowledge தான் இருக்கும், அது கடைசி வரையும் உங்களுக்குள்ள தான் இருக்கும். அது எப்படி வெளியே வருது, அது எப்படி பேர் வாங்குது, உங்க knowledgeக்கு பேர் எப்படி வருது? That's because of a product which you invent, that's because of a service which you deliver, right? That's because of a idea which you have rolled it over, right? Only that it comes out. So that was my point actually. Okay, Shakti, can I எம்ப்ளாயி இல்லாம பண்ண முடியாதுன்னு for your information சுவாமிநாதன் சார், இன்னைக்கு வந்து full and full automation full swingல போயிட்டு இருக்கான். ப்ரொடக்ஷன் automation full swingல போயிட்டு இருக்கு. And all those robots are products again of a great invention. Hari sir, I will give you one small example. In the automation touch பண்ணதுனால I will give you this example. லேட் 90sல பாத்தீங்கன்னா நம்ம வந்து பேங்கிங் செக்டரை வந்து கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு கேஸ் வந்தபோது எல்லா பேங்க்ஸும் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்க. எங்க வேலையெல்லாம் போயிடும், ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால எங்க வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஃபார் இன்ஃபர்மேஷன், as statistics says, not even one employee lost their job during that computerization. In fact, the whole branching system or banking system expanded multifold. ஒரு சிட்டியில வந்து ஒரு பேங்க் வந்து 4 பிரான்ச் தான் இருந்ததுன்னா இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா 12 பிரான்ச் 16 பிரான்ச் இருக்காங்க. ஸோ இட் ஈஸ்ட் அவுட் த ஹோல் பிரான்ச்சிங் பேங்கிங் சிஸ்டம் ஃபார் அதே மாதிரி என்னதான் ஆட்டோமேஷன் வந்தாலுமே, என்னதான் ரோபோட் வந்தாலுமே, அந்த ரோபோட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா சரி பண்ண வேண்டியது ஒரு எம்ப்ளாயி மட்டும்தான் வருவாங்க. ஒரு எம்ப்ளாயி மட்டும் தான் அங்கே வந்து அதை சரி பண்றதுக்கு வந்து அங்கே நிற்பான். ஒரு ஹியூமன் டச் வந்து என்னைக்குமே வெளியில போகாது. அண்ட் ஹியூமன் டச் இஸ் ஆல்வேஸ் ரிக்வயர்ட் எனி ஆட்டோமேஷன் ஹேப்பன்ஸ். கரெக்ட் சார். நான் என்ன சொல்றேன் சார், சிம்பிளா சக்திவேல் சார், ஸ்ரீஹரி சார், நான் என்ன கேட்கிறேன், ப்ராடக்ட் இருக்கு, ஒரு பலூன், ஓகே, எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அந்த பலூன் ஊத தெரிஞ்சாதானே பலூனை இது பண்ண முடியல. ப்ராடக்ட் வச்சு எம்ப்ளாயிஸ் வச்சு என்ன பண்ண போறீங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த பலூன் ஊதுறதுக்கு நாலேஜ் வேணும், அப்போதான் ஐ கேன் இது பண்ண முடியும். அந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு ஊதுறதுக்கு எம்ப்ளாயும் தேவைன்னு சொல்றேன். பேங்க் பத்தி இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள். லாஸ்ட் வீக் வந்து ஐ வென்ட் டு கோட்டக் ஃபார் ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் சொல்லி ஒண்ணு சொன்னா. என்னடா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா, இங்க இருக்கிற மாதிரியே தான் சார் எல்லாம், நீங்க பேங்க்குக்கு வரக்கூடாது, எதுவா இருந்தாலும் ஆன்லைன்ல பாத்துங்க, இந்த அக்கௌண்ட் ஃப்ரீ சார் அப்படின்னா. அது எப்பத்திக்கு எத்தனாவது வருஷத்துக்கு ஆப்புன்னு தெரியல. So they don't want anybody to walk into the bank. ஆன்லைன்லயே நீங்க பண்ணிக்கிற மாதிரி இருந்தா சார்ஜஸ் இல்ல அப்படின்ற மாதிரி. Okay, so Swati was quoting that, I wanted to quote this too. Sure, definitely. சூப்பர். இப்போ வந்து நம்ம இன்னொரு 5 minutes தான் இருக்கு. ஸோ இந்த 5 minutesல வந்து இந்த வியூவர்ஸ்க்கு நம்ம எப்படி சப்போர்ட்ஃபுல்லா இருப்போம். ஏன்னா இந்த கோவிட்ல வந்து நிறைய பேர் வந்து பயந்து போயிருக்காங்க, பிசினஸ் பண்ணலாமா வேணாமா, பிசினஸ் சக்சஸ்ஃபுல் ஆகுமா அப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்காங்க. ஸோ நம்ம லாஸ்டா முடிக்கும் போது நம்ம வந்து ஒருத்தரோட நாலேஜ் மட்டும் எப்படி ஷேர் பண்ணுவோம். ஸோ நவ் இவர் வந்து நம்ம சுரேன் கூட வந்து இருப்போம். ஒரே செகண்ட் சுரேன், இப்போ வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு ஒரு 1 minute வந்து பாசிட்டிவ் நோட், நீங்க வந்து இப்போ இந்த சிச்சுவேஷன்ல ஹவு தே கேன் சர்வை, இல்லை இந்த நாலேஜை வச்சு ஹவு தே கேன் அப்ளை டு தர் ஓன் ப்ராடக்ட். இப்போ சில பேர் வேலையை விட்டு வந்துடுறாங்க, இல்லை வேலையில இல்லாம இருக்காங்க, ஹவு தே கேன் சஸ்டெயின் ஆர் ஹவு தே கேன் ஓவர் கம் திஸ் டஃப் டைம். இது உங்க நாலேஜ் வச்சு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன் அவங்களுக்கு. I personally, out of so many years experience, I personally feel that this is the right time for us to adapt to the changes which are coming right now in front of us. Number change பண்ணலனா I think we will become obsolete. We have to upgrade ourselves, we have to change the methods, change the strategies, rework பண்ணணும். and பாசிட்டிவா இந்த டைமை வந்து செல்ஃப் லேர்னிங்கா எடுத்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்ஸ், நம்ம எம்ப்ளாயிஸ், ஓவரால் பிசினஸ் ஒர்க்கை வந்து கொஞ்சம் ரீஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணோம்னா I think that this is the best time for us to look back, introspect and do what is the best for the organization, for the products. இதோட future because completely different மாற போகுது.
because future is not going to be the same as the past or the present, because everything is going to change. எல்லாமே சேஞ்ச் ஆகும்போது நம்ம சேஞ்ச் ஆகலனா then there is no use. So we need to use this opportunity to learn, to develop, to even employees. I think we should come up with some extraordinary products which will survive in the market for the next future. We should be futuristic and be ready with the products, and also we should train our employees along with us so that they can also come along with us. So it's a beautiful mix. Product, employees and knowledge coming together only will be the true business success. Wow, this is what I said. Suren, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு பாயிண்ட் ரொம்ப ஈஸியா மக்களுக்கு ரொம்ப புரியும். see அடாப்ஷன். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள், இப்போ இருக்க கரண்ட் நியூ நார்மல் லைஃப்க்கு நீங்க அடாப்ட் ஆகணும். ஸோ அப்போ வந்து நீங்க வந்து டெஃபினட்டா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஒரு பிசினஸ் மாடலை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு தேவை ஒரு எம்ப்ளாயும் கண்டிப்பா தேவை, நாலேஜும் தேவை, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டும் தேவைன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருந்தா என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்றது முதல்ல நீங்க ஃபோக்கஸா இருங்க. ஸோ அப்புறமா நீங்க நாலேஜ் நல்லா அப்ளை பண்ண டெஃபினட்டா நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம ஒரு நாலேஜ் வேணும்னா நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு சுரேன் சொல்லியிருக்காரு. நிறைய கோர்ஸ் இருக்கு, ஆன்லைன்ல இருக்கும், ஆஃப்லைன்ல, இந்த மாதிரி நிறைய புக் படிங்க, நிறைய ஆன்லைன் கோர்ஸ் படிங்க, so that you will get upgradation. So let us hear from our Swami. Swami, thank you. Swami, இப்போ ஒரு எம்ப்ளாயோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லிருந்தீங்க. சோ இந்த வியூவர்ஸ் வந்து ஒரு இது வந்து ஒரு நான் என்ன எப்படி பாக்குறேன்னா, ஒரு அண்ணாச்சி கடை வந்து ஒரு முன்னெல்லாம் வீடு பக்கத்துல இருக்கும். அவர் ஒருத்தர் தான் கடையில உட்காந்துருப்பாரு, மளிகை சாமான் எடுத்து கொடுப்பாரு, நம்ம காசு கொடுப்போம், அவர் அங்கேயே தான் இருப்பாரு. ஆனா ரிலையன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்தது, அப்புறமா ஸ்பென்சர் சூப்பர் மார்க்கெட்லாம் வந்தது. இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மேசிவா எக்ஸ்பேண்ட் ஆகி பண்ணாங்க. இதே ப்ரொவிஷன் தான், இதே சக்கரை, இதே உளுந்தம்பருப்பு விற்கிறாங்க. ஆனா அவங்க வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆனது காரணம் வந்து ஒரு நல்ல சிஇஓ, நல்ல சிஎஃப்ஓ, நல்ல சிஎம், அது மாதிரி நல்ல விஷயம் ஆட் ஆனதுனால தான் அவங்க வந்து பெரிய சக்சஸ் வந்தாங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி நீங்க சொன்னீங்கன்னா, ஸோ இப்போ ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க அது மாதிரி மட்டும் இல்லாம ஒரு நல்ல எம்ப்ளாயிஸ்ல ஆட் பண்ணாக்கா வந்து தே கேன் க்ரோன்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். டெஃபினட்டா சக்தி. இன்னி டேட் சுச்சுவேஷன்ல வந்து எல்லாருமே கொஞ்சம் வந்து ஒரு டவுட்ல தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே இது வந்து நம்மளுக்கு புதுசு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி முன்னாடியே வந்து நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ இயர் 2000ல பார்த்தீங்கன்னாலும் வந்து ஒரு ஷட் டவுன் ஆச்சு. 2008-9ல வந்து ஐடி பபுள் பஸ்ட் ஆச்சு. அப்பெல்லாமும் நிறைய பேருக்கு மாதிரி வேலை போன மாதிரி இருந்தது. பட் வித்தின் 1 year கைண்ட் ஆஃப் டைம் எவ்ரிபடி காட் பிளேஸ்ட் அண்ட் திங்ஸ் வேர் நார்மல். நம்ம ஹியூமன் மெமரி வந்துங்கிறது வந்து ஒரு சின்ன ஸ்பேஸ். அது நம்ம வந்து பழசை வந்து ரொம்ப சீக்கிரம் மறந்துடுவோம். அதனால இந்த சுச்சுவேஷனும் வந்து கடந்து போகும் தான் நான் சொல்லுவேன். அதனால வந்து டெஃபினட்டா எம்ப்ளாயி வந்து கேன் அப்கிரேட் தெம்செல்ஃப் as was told earlier. அந்த எம்ப்ளாயி இல்லாம வந்து பிசினஸ் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒரு கண்ட்ரியோட எக்கானமி பூம் ஆகணும், இல்லை வந்து பூம் ஆகணும் அப்படின்னாக்க டெஃபினட்டா பிஸ்னஸ் க்ரோத் வந்து டெஃபினட்டா ரிக்வயர்டு. அந்த பிஸ்னஸ் க்ரோத் எப்போ வரும் அப்படின்னாக்க உங்களுக்கு குட் எம்ப்ளாயீஸ், குட் டீம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். அந்த எக்ஸ்பேன்ஷன்ங்கிற வந்து ஏன்னா எல்லா ஆண்டர்பிரினருக்கும் ஒரு கனவு வந்து என்னோட பிராண்ட் பெருசாகணும். இப்போ ரிலையன்ஸ் வந்து அம்பானி வந்து நான் ஒரு சின்ன ஒரு கடை மட்டும் வச்சுட்டு உட்காந்துட்டேன், அது எனக்கு போகிறோம் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தாரோ, இல்லை ஒரு சின்ன பெட்ரோல் பம்ப் போகிறோம் அப்படின்னு உட்காந்துருந்தாருன்னா இன்னைக்கு வந்து அவர் ஒரு பெரிய எம்பையர் ஆயிருக்க முடியாது. அதே மாதிரி வந்து எனி ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் who is starting today, who is planning to expand will definitely require to expand the team by their team. அந்த டீம் வந்து ரொம்ப நீடட். அதனால எம்ப்ளாயீஸ்க்கு வந்து டெஃபினட்டா they don't have to worry. This will actually move on and they will get good opportunity going on. வெரி நைஸ். மக்களே, நீங்க வந்து ஒரு எம்ப்ளாயியா இருக்கீங்க, இப்போ பயப்படுறீங்க ஒரு கம்பெனி மூடிடுவாங்களோ அப்படின்லாம் நினைக்காதீங்க. நாட்டில் வந்து மக்கள் தொகை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஸோ நீட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. என்னதான் ஆட்டோமேஷன் இருந்தால் கூட வந்து அவர் சொன்ன மாதிரி பேங்க்லாம் வந்து அவ்வளோ தூரம் ஃபைட் பண்ண முடியும். இன்னைக்கு பேங்க் எம்ப்ளாயிஸ் இன்னும் இருந்து தான் இருக்காங்க. ஸோ வந்து ஆஸ் எம்ப்ளாயா நீங்கள் வந்து எதுக்கும் ஒரி பண்ண வேணாம். கம்பெனி வில் ரீஸ்டார்ட் அகெயின். இந்த கோவிட் சுச்சுவேஷன் தாண்டோன்னு டெஃபினட்டாக ரீவேம்ப் ஆகும், ரிவ்யூ ஆகும். அந்த டைமில் யூ கேன் கெட் மோர் பெனிஃபிட்ஸ், பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல எம்ப்ளாயி வேணா நீங்கள் வந்து சாமியை கான்டாக்ட் பண்ணலாம். சாமி அவரோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், sanakara.co.in பார்த்தீங்கன்னா அவர் வந்து he is into HR கன்சல்டன்ட் தான். நிறைய கம்பெனிக்கு வந்து கன்சல்டன்டா இருக்காரு. ஒரு நல்ல எம்ப்ளாயி எடுத்து கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. நெக்ஸ்ட் we will hear from our ஸ்ரீஹரி. ஒரே நிமிஷம். ஸ்ரீஹரி, எஸ் ஸ்ரீஹரி. ஸோ உங்களோட பொண்ணான வார்த்தைகளை கொஞ்சம் சொல்லுங்க. ப்ராடக்ட் தான் முக்கியம், ஆணித்தலமா சொல்றீங்க. ஸோ வந்து இப்போ வந்து என்ன ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம்? இந்த கோவிட் டைம்ல வந்து எல்லாம் பயந்துருக்காங்க. ஸோ என்ன ப்ராடக்ட்டை சூஸ் பண்றது, அதை எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது முன்னாடி ஒரு கோட் ஒன்னு சொல்ல விரும்புறேன். ஹாப்பி கம்பெனிஸ் earn monopoly by solving a unique problem, right? So if your product can solve a particular problem, the product itself will take care of its marketing and sales. So don't worry about that. If you are very strong with a good product, and the product வந்து
எந்த எந்த அளவுக்கு அது வந்து ஒருத்தருடைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண முடியும், இல்ல ஒரு சொல்யூஷனா ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னாக்கா அதுவே வந்து பெரிய விஷயம். அந்த ப்ராடக்ட் கேன் ஹெல்ப் யூ கோ ரீச் லிமிட்ஸ். ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிசினஸை மாத்தணும்ன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது வரைக்கும் நீங்க என்ன ப்ராடக்ட் பண்றீங்களோ உண்மையா லவ் பண்ணுங்க. அந்த ப்ராடக்ட் மேல உங்க லவ் வைங்க. கண்டிப்பா வந்து இன்னும் அதை வந்து நான் எப்படி இன்னும் பெட்டரா எப்படி கொடுக்கலாம், இன்னும் இன்னைய விட நாளைக்கு இன்னும் பெட்டரா நான் எப்படி அந்த ப்ராடக்டை கொடுக்கலான்றத யோசிங்க. அது ஒன்னே போதும், தட் வில் டேக் யூ பியாண்ட் தி லிமிட்ஸ். எஸ், ரொம்ப அழகா சொன்னாரு ஸ்ரீஹரி. வந்து ரொம்ப அழகா சொன்னார். ஒரு ப்ராடக்ட் இருந்தா அது ஒரு மக்களுக்கு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராடக்ட் தேர்ந்தெடுத்து, ஏன்னா இது வந்து இந்த டாபிக் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பாக்குறாங்கன்னு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் தான். ஸோ இப்போ புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறீங்க, இப்போ சடனா ஒரு அன்எம்ப்ளாய்ட் ஆயிட்டீங்க, உங்களை வேலையை விட்டு எடுத்துருங்க அப்படின்னா நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. மக்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதை ஒரு ப்ராடக்டா டெலிவரி கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா அதுவே வித்துரும் அப்படின்றது தான் வந்து நம்ம ஸ்ரீஹரியோட பாயிண்ட். கண்டிப்பா அதை பாக்குற வந்து டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்ரீஹரி, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்புட்ஸ். அதாவது ஒரு சொல்யூஷன் அட்ரஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எகைன் வந்து இப்போ 30 minutes பாசிட்டிவா முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ ஒரு 4 பேர் வந்து நம்ம ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம நேயர்களுக்கு வந்து வில் கண்டினியூ. எஸ், Thank you very much for the opportunity. இப்போ வந்து ஒரு சுரேன் பத்தி சொல்லணும்னா, சுரேன் இஸ் a business coach actually. ஸோ அவரை பத்தி நம்ம சொல்ல மாட்டேன். என்னக்கா சுரேன், நீங்க சுரேனோட பேனர். ஓகே, சுரேன் வந்து இஸ் a business coach. பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வேணும், ஸோ ஒரு நாலேஜ் எப்படி கெயின் பண்ணும், என்னென்ன படிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க தெரிஞ்சீங்கன்னா நீங்க வந்து சுரேன் நீங்க டெஃபினட்டா இந்த இமெயில் lights@kaon.com இருக்காரு. ஸோ அவரை நீங்க ரீச் பண்ணி அவர் ஐடியா கொடுப்பாரு. அதே மாதிரி ஸ்ரீஹரியும் அப்படிதான். அவருக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாக்கா நீங்க டெஃபினட்டா வந்து அவரெல்லாம் அப்ரோச் பண்ணலாம். they will give you guidance. ஸோ இப்போ வந்து ஒரு ½ hour வெற்றிகரமா முடிச்சாச்சு. இந்த டிபேட் ஷோ வந்து டெஃபினட்டா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைன்னா ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கன்ஃபியூஷன்ல இருந்தாங்கன்னா இந்த டிபேட் ஷோ டெஃபினட்டா இருக்கும். ஒரு 5 லட்சத்தை ஆரம்பிச்ச கம்பெனி தான் பல கம்பெனிகள் வந்து 500 கோடி தாண்டி இருக்கு. ஒரு கேரேஜ்ல ஆரம்பிச்ச ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து இன்னைக்கு ட்ரில்லியன் கோடி டர்ன் ஓவர் பண்றாரு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நாலேஜ் தேவை, எல்லாத்துக்கும் நல்ல எம்ப்ளாயி தேவை, எல்லாத்துக்கும் நல்ல ப்ராடக்ட் தேவை. ஒரு ப்ராடக்ட் அப்கிரேட் பண்ணி இன்னைக்கு அந்த அளவுக்கு போறதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கு. ஸோ இந்த கோவிடா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஹியூமனை பெருசா டிஸ்டர்ப் ஆகாது. உங்களுக்கு ஒரு ஃபயர் இருந்தா டெஃபினட்டா we will rock this world அப்படின்றதா இந்த நம்மளோட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் சுரேன். தேங்க்யூ சோ மச். Swami, thank you so much. Thank you so much. Thank you very much. Yes, thank you so much. Yes, ஒரு thank you note பண்ண பார்த்து நம்ம இத டிசால்வ் ஆகலாம். ஒன் செகண்ட். Thank you so much, sir. Thank you for the opportunity. Thank you Shakti. Sorry, sir. Thanks for the opportunity, Shakti. இன்னும் ஒரு கலப்பில் சந்திப்போம். Yeah, once again, thanks a lot. Thank you so much. Thanks for Thank you so much. Thank you so much Shakti. Thank you Suren. Thank you Hari. Thank you, sir. Thank you, sir. Wish you all a great Thank you so much. All the very best. Bye, Have a good day. Thank you. Thank you.